இது வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கி சமையலுக்காக வாங்கி வந்த அந்த குதிரைவாளி. இது வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி ரெடி பண்ணி வச்ச தண்ணி இது. சிறுதானியம் மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ண அந்த தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியெல்லாம் பார்த்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு. மழை வந்து செடியெல்லாம் மொத்தம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வரகு தண்ணி, சிறுதானிய தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். வாழைப்பழம், புண்ணாக்கு இதுவெல்லாம் போட்டு கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி தான் இன்றைக்கி நான் செடிக்கு கலந்து ஊற்ற போகிறேன். முதல்ல நம்ம இந்த செடியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அப்புறமா நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3வது கொய்யாக்காவும் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த 4வது கொய்யாக்காய் தான் எங்கே போச்சுன்னு தெரியல காற்றுல. சம்பங்கி செடியெல்லாம் மொத்தம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அவரக்காய் செடியும் அப்படி நிறைய இதில் வந்து கொடி நிறைய ஆயிடுச்சு. அதனால வாடி போயிடுச்சு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். முருங்கை மரத்தில் வந்து பூ வச்சுச்சின்னு சொன்னேன் நான். அந்த கலையவே காணோம், பூ இந்த கலையை. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இதில் பூ இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் செடியில், அதையும் ஆளை காணோம். வாழை மரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இலை வந்திருக்குது. பெரிய வாழை மரத்தில் கூட இலை வந்துடுச்சு. இது வந்து வாழைக்காய். நம்ம நாவ மரம் ஃபுல்லாக மூடிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணி விடலான்னு சொன்னால் வேணான்றாங்க. இப்போ வந்து பூ வைக்கிற டைமு, இப்போ கட் பண்ண வேணான்றாங்க. பார்க்கலாம் இந்த வருஷமாவது இதில் வருதா பூன்னு சொல்லிட்டு. இப்போ 2 கரும்பு போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 3 கரும்பு வந்துச்சு நிறையா. இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த சோக்கையெல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா சத்தெல்லாம் மொத்தம் இந்த சோக்கையை எடுத்துக்கும். மேலே வந்து மாமா தான் வந்து எடுப்பார். இந்த சோக்கையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இப்போல்லாம் அவர் வரத்தே இல்லை, டியூட்டிக்கு போகிறதுக்கு வரத்தே சரியாக இருக்குது டைமு. அதனால் நானே எடுத்துடுறது. ஏன்னா இதில் சைடில் எல்லாம் முள்ளாக இருக்கும், அப்படியே குத்தும். அதனால் நான் சோக்கையில எல்லாம் கை வைக்கிறதில்ல. இப்போ அவர் வரத்துலன்னு நானே எடுத்துடுறேன். இது பாருங்க எவ்வளோ பச்சையாக இருக்குது. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இப்போ பூ எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாட்டு செம்பருத்தியில். மல்லிப்பூ செடியில் வந்து நேற்று பூ பூத்து இருந்துச்சு 4-5 மல்லி. இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்குது. அடுத்து மொத்தம் நம்ம கொஞ்சம் எருவு கலந்து போட்டு, மாட்டுத்தோரெல்லாம் கலந்து நம்ம போடணும். செடிக்கு எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு தான் கீழே போகணும். இன்றைக்கி நான் மொத்தம் ரெடியாக எடுத்துன்னு வந்திருக்கிறேன் தண்ணி ஊற்றுறதுக்காக. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடிக்கு அந்த தண்ணி ஊற்றி கலந்து. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி மொத்தம் மண்ணு காஞ்சு போயிட்டுக்குதே. பாரு இல்லை. நம்ம நேற்று தான் இது வந்து குண்டு மிளகா வந்து அறுவடை பண்ணோம். இப்போ இந்த மிளகா செடிக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உரம் போடணும். அப்போ தான் இது மறுபடியும் பூ வைக்கும், காய் வைக்கும். இது பாரு 2வது 3வது வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்குலேருந்து இந்த இது 2 இது 3 தானே. மல்லிப்பூ செடி வந்து அப்படியே தான் இருக்குது. இதில் எதுவும் ஒரு இதுவும் இல்லை, பூ அரும்பெல்லாம் இல்லை. முல்லைப்பூ செடி வந்து உயரமாக வளருது, இதுலேயே அரும்பு வரல இன்னும். ஜாதி மல்லி செடியில் மட்டும் பூ பூத்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்ன மிளகான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இலையெல்லாம் பெருசாக இருக்குது. இது என்ன மிளகான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை இது வந்து அந்த கொடை மிளகா செடியா என்னன்னு தெரியல. சிம்லா மிளகா. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இந்த ரோஸ் பாருங்க, எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் வருது. எல்லாத்துலேயுமே அரும்பு. ஒரு தனி தொட்டியில் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பன்னீர் ரோஸு. இந்த இடத்துல வச்சுருந்தோம் அந்த ரோஸ் செடி. இது கரும்பு முருங்கையில் வந்து பூ வந்துச்சுன்னு சொன்னேன் நான். அது பூவா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கொஞ்சம் உயரமாக வளர்ந்துட்டு பிறகு முருங்கைக்காய் வச்சாதான் அது சரியாக இருக்கும் ஹைட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் உயரமாக வளரட்டும். இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்து வரட்டும் அதில் முருங்கைக்காய். நம்ம மாற்றி வச்ச அந்த ரோஸ் செடியிலேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலையிலுமே அரும்பு வந்துருக்குது. 1 2 3 4 நிறைய அரும்பு வச்சுருக்குது. பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அடுக்கு செம்பருத்தியில் வந்து இன்றைக்கி 2 அடுக்கு செம்பருத்தி பூ பூத்துருக்குது. கிள்ளிட்டா. இது வந்து ஆரஞ்சு கலர் ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது. மொத்தம் அரும்பெல்லாம் பெருசாக இருக்குது. பூ வந்து 1 தான் பூத்துருக்குது. நாளைக்கு தான் 2-3 பூ பூக்கும் போல இருக்குது. இதில் மழையில் வந்து இந்த தொட்டி இதை மாற்றி வைக்கணும். இந்த கத்திரிக்காய் செடி தான் எடுத்து இதில் நடலான்னு பார்க்குறேன் நான். செடியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்பருத்தி செடி வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதுலேயும் பூ பூக்குதா என்னான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். இது வந்து நம்ம வீட்டுக்காக சமையலுக்காக வாங்கி வந்த அந்த குதிரைவாளி. இது வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மக்கள் வாசனை வருதுன்னு சொல்லிட்டு நான் இது செய்யறதே இல்லை, விறகு மட்டும் செஞ்சுன்னு இருப்பேன். சரி இது வண்டு வச்சிடுச்சு, சரி இது நம்ம வந்து செடிக்கு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க நம்ம இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அரைச்சி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி கழுவுன தண்ணி, புளிச்ச மோர் தண்ணி, அது கூட நம்ம வந்து இன்னைக்கு நெய் காய வச்ச அந்த தண்ணி இருந்துச்சு. நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துட்டு அந்த வெடிகட்டின அந்த தண்ணி, இதுவும் புளிச்ச மோர் தான், இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்துடுச்சு. எங்கள் பையனை வந்து ஜூஸ் பண்ணி குடிப்பான், அது வந்து ரொம்ப பழமாகி போச்சு, ரொம்ப பழுத்து போயிடுச்சு அந்த வாழைப்பழம். அதனால நான் இதை அரைச்சி வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம கலந்துக்கலாம். இந்த வாழைப்பழத்துல வந்து நான் வெள்ளெல்லாம் கலந்து தான் அரைச்சி வச்சேன். வெல்லம் தயிர் எல்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சேன். இதில் இது மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க எவ்வளோ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, சூப்பரா. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு, காஞ்சி போன தேங்காய். இதுல வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டை இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இது 4-5 நாள் அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன், சொல்றேன். இது வந்து குதிரைவாளி தண்ணி நம்ம அரைச்சி வச்ச தண்ணி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது 4 நாள் அப்படியே ஊறட்டும். உங்ககிட்ட இன்னொன்று காட்டணும் பாருங்க, மக்காசோளம். நம்ம மக்காசோளம் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா இது மேலே இருக்கிற இந்த லேயர் எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வேக வைக்குவோம். அது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது தான் நான் வந்து செடிக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாருங்க, வெளியே ஒரு பேக் நிறைய இருக்குது. இது நம்ம செடிக்கு போடுற கம்போஸ்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இது மாதிரி தான் நம்ம வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுற பொருளுங்களை நான் செடிக்காக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் செடிக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு உரம் கொடுக்குறோம். உரம் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம். இது வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம அன்றைக்கி ரெடி பண்ணி வச்ச தண்ணி இது. சிறுதானியம் மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ண அந்த தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுதான் இன்னைக்கு நான் செடிக்கு ஊற்ற போகிறேன். முதல்ல நம்ம உரம் போட்டுடலாம். இது வந்து காஞ்ச எரு. அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறது நான் இதில் வீடியோவில் போடுறேன். இது பாருங்க, காஞ்ச எரு, மகுன சாணி, மாட்டு தொழு உரம், இது வந்து சாம்பல், இது வந்து கம்போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வறுமை கம்போஸ்ட் நான் கலந்து காய வச்சு வச்சிருக்கிறேன். இது 3த்தையும் நான் கலந்து எல்லா செடியிலையும் போட போகிறேன். நான் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றும் போது தண்ணியை கலக்கிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் மரத்தில் வந்து சரியாக சத்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு உரம் கொடுத்து, அதனால் நம்ம இப்போ உரம் கொடுக்கலாம். ஏன்னா இது 3 கொய்யாக்காவோட நின்றுக்குது, அதனால் நான் இது கொஞ்சம் நிறைய உரம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம 1K கிட்ட வந்திருக்கிறோம். இன்னும் அது 10K ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களால் தான் எங்களுக்கு இப்போ 1K ஆகிருக்குது. இன்னும் 10K உங்களால் தான் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.